தாவேகாவுடைய திரு ஆனந்த் அவர்கள் பெயர்ல வந்த அறிக்கை நியாயமற்றது. அது இந்த பி டீமாங்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடியது. திரு அண்ணாமலை நேற்று கொடுத்த பேட்டில் ஒரு விஷயத்த சொல்றார், திமுகவுடைய பி டீம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். நான் அதை வேற வார்த்தை சொல்லியிருந்தேன், திமுகவுக்கு தான் தாவேகாவால் லாபம், நான் அவர்கள் உருவாக்கியது இது, அவர்களுடைய பி டீம் அவங்களுக்காக கிளம்புறேன். அது என்னுடைய பாயிண்ட்ல, அது எனக்கு ப்ரூஃப் கிடைக்காம, எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சா அதையும் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தேவை, எனக்கு ப்ரூஃப் கிடைச்சா. நான் ரொம்ப தெளிவா டே ஒன்லன்னு சொல்றது, தாவேகாவுடைய துவக்கமே, தாவேகாவுடைய செயல்பாடே திமுகவுக்கு லாபம். தாவேகா அதிமுகவுடைய பாஜக கூட இன்ன பிற கட்சிகளுடைய கூட்டணி வச்சு திமுக எதிர்த்தாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, திமுக தோற்கடிக்க முடியும். திமுகவை தாவேகாவில் தோற்கடிக்க முடியாதுன்னு குழந்தைக்கு தெரியும். அப்புறம் நான் தோற்கடிக்கிறேன்னு சொன்னா எதிர் ஓட்டுகளை பழக்கிறது அதோட. அப்ப நம்ம சாதாரண உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஒரு அரசியல் கணக்கு, திரு விஜய்க்கு தெரியாது நான் நினைக்கிறேன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட். பிரசாந்த் கிஷோரை கூட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் தெரியற அளவுக்கு அவர் தெரியாது அவருக்கு. அதற்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்காரு, ஒரு பழைய அரசியல்வாதி ஆனந்த வச்சிருக்காரு, அது போக ஆதவர்ஜுனா வச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியாம இருக்குதா? அவருக்கு முழு விவரம் தெரியுது. ஆனா இதனுடைய பலன் யாருக்கு கிடைக்க போகுது? திமுக கிடைக்கும். இதை முத நாள் அவர் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க ரைடு போனாங்க, திமுக உண்மையை சொல்லும் போது மறுநாள் ஒன்று குத்துறாரு, தென்னை மரத்தில் ஒன்று குத்திட்டோமே, இன்னும் பனை மரத்தில் குத்தலையே அப்படின்னு ஒன்று. இந்த பக்கம் மறுநாள் பிஜேபி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுது? எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். தாவேகா ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னு யோசிச்சிருக்கணும், அதிமுக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னு கேட்கணும். அது போல ஆர்ப்பாட்டம் பண்ற பிஜேபி நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு புரியுங்களா? பிஜேபி எதுக்கு என்ன இருக்கு? பிஜேபி அவங்களும் கூட்டுன்றார். அந்த அறிக்கையில ஒரு வரி திரு ஆனந்த் சொல்றாரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றார். உலகத்துல எந்த உலகத்துல இருக்கிறாரு? 3 நாள் ரெய்டு நடந்திருக்கு, 5ஆம் நாள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் கோர்ட்டுக்கு போனோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம், அவங்க பதில் சொல்லணும். தூக்குல போடுற விஷயமா இது? மரணா கால என்கவுண்டர் சுடுற விஷயமா இது? ஜனநாயகம் இல்லையா? நாளைக்கு தாவேகா ஆட்சி வந்தா என்ன பண்ணுவாங்க? டாஸ்மாக்ல முத நாள் ரெய்டு, மறுநாள் 18 பேருக்கு தூக்கு, அப்படிதானா? இப்படி மாத்தி கேட்கிறேன். அவர்கிட்ட தான் இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருக்காங்களே, டாஸ்மாக் கடையை பூரா மூணா என்ன உங்கள்ட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அப்படி சொல்ல முடியுமா? ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுக்க முடியுமா? அப்ப ஈடியாக இருந்தாலும் சிபிஐ தான் சட்டப்படி செயல்படணும். அவங்களுக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்படணும். அவங்க அதிகார வரம்புக்கு மீறி செயல்பட நீங்களே சொல்வீங்களா? மத்திய அரசு உங்கள்ட்ட தான் பவர் இருக்கு அப்படின்னு. பவர் கலைச்சிருவா? காங்கிரஸ் கவர்மெண்ட் அவ்வளவு கலைச்சாங்க. காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. 90 முறைக்கு மேல அரசமைப்பு திருத்தினது, 100 முறைக்கு மேல ஆட்சியில கலைச்சது காங்கிரஸ். காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அவங்க ஆட்சியை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க. பிஜேபி ஒரு முறை கூட பண்ணல. அவங்கள நீங்க என்ன சொல்வீங்க? இப்போ டிவிகேனால திமுகவுக்கு தான் பலன் அதிகம் நீங்களே சொல்றீங்க சார். ஆனா வெளியே பொதுவா மேலோட்டமா சொல்லப்படுற கருத்து என்னன்னா, டிஎம்கேவோட ஒரு காப்பியா இருக்காங்க டிவிகே அப்படிங்கும் போது அவங்களோட ஓட்டை இவங்க ஸ்பிளிட் பண்ணி இவங்க தானே வாங்கினா அது டிஎம்கேக்கு பாதகமா? டிஎம்கேவுடைய ஓட்டு ஓரளவுக்கு ஸ்பிளிட் ஆகும், எல்லாருடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். டிவிகேனால என்ன பலன் டிஎம்கே? அதான் ஒரு கட்சி புதுசா உதயமாகும் போது எல்லார்ட்ட ஓடும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை பதிவு பண்ணி வச்சு கட்சி ஆரம்பிக்கப்படுன்னு சொன்னார். அந்த கட்சியை தன் பேர்ல பதவி செஞ்சு வச்சிருந்த தூத்துக்குடி மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் கட்சி ஆரம்பிக்கல தலைவர் உடனே அவர் டிஎம்கே சேர்ந்துட்டார். உங்களுக்கு புரியுதா? அப்ப ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ரஜினி கூட இருந்திருப்பார். கட்சி ஆரம்பிக்கல, அவருக்கு பிடிச்ச ஒரு கட்சியோட போயிட்டார். அப்ப எல்லாருக்குமே ஒரு பங்களிப்பு இருக்கும். அப்ப எல்லாருடைய ஓட்டும் சேதாரமாகும், பிஜேபி ஓட்டும் சேதாரமாகும் விஜய் கட்சினால. புரியுதா? ஏடிஎம்கே விஜய் நான் ஏற்கனவே நாம் தமிழருடைய ஓட்டு ஓரளவுக்கும், விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு பெருமளவுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓரளவு சிறிதளவுக்கும், இப்படி வேற வேற அளவுல மாறும். இதுதான் அதிகமா டேமேஜ் ஆகுது. அதை தவிர இப்ப பிஜேபில இருந்தே ஒருத்தர் அங்க போயிடுவாரு, நாம ஏடிஎம்கேல இருந்தே நிர்மல்குமார் போயிட்டாரு. உங்களுக்கு புரியுங்களா? வேற வேற கட்சியில இருந்து வேற ஒரு ஆள் போவாங்க, அதுல நடக்கலாம் செய்யும். அப்படி திமுகவுடைய ஓட்டும் சிதறும். ஆனா பெரும்பான்மையான இழப்பு என்ன? திமுகவுக்கு மாற்றாத்தானே இவர் சொல்றாரு, திமுக தப்பு, திமுக ஒழிப்பேன், திமுக ஆட்சி அகற்றும். அதான் 2026 வெற்றி தான் இழக்கின்றாரு. அப்படிதான் ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்கல்ல. அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு தானே பிளவுபடும். திமுகவுடைய ஓட்டு சிதறும், திமுக எதிர் ஓட்டு பிளவுபடும்.